பாக்கெட் சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாத பேடிச்சு போயிச்சேட்டா. எலும்பு கூட எங்க இவள தானே? அப்படி ஒண்ணும் இல்லையே. இந்த பொண்ணு ஏதோ மனப்பிராந்தியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கியாவது கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. என்ன பேசாம இருக்க? பிராந்தி ரிஸ்கி நீங்க மூடிய மாத்திட்டீங்க. லதா லதா ப்ளீஸ். நோ, உங்க கோட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு கூட தர மாட்டேன். இத பாரு, நாளை கோட்டை கட் பண்ணிக்க. நீங்க ஒரே ஒரு பெக். வெட்டிங் டேல கொடுத்ததுலயே 3 பெக் பாக்கி இருக்கு. கண்டிப்பா கிடையாது சார். உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக்கை ஏன் தியாகம் பண்ணக்கூடாது? என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலையும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம். சந்திரா, என் கண்ணே, உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு. நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மி. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது இல்ல சீதேவி, சீதாபதி. அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதின்னே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மகன் மேல என் மகன் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா, சொல்லி தொலைக்கிறது. நான் வேற என்ன சொன்னேன்? 2ல 1 தோடு. எதுக்கியா தோட நடுவிரலா? அப்ப வந்திருக்கிறவோ தியாகவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். 2ல 1 ஆட்காட்டி வந்திருக்கிறதா தியாகோட கொண்டாட்டிதான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ உன் பொண்டாட்டி தானே? தங்கச்சி தானே? பொண்டாட்டி தானே? நீங்க ஏன் பாக்குறீங்க? இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தலை மொட்டை, அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தலை பொட்டை. சிகை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சியடைற மாதிரி ஒரு காரியம் பண்ண. எந்த குருவாயூரப்பான்னு மலையாளத்துக்கு கத்தினாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதாலும் அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு. அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கிடைச்சாலும் சாக மாட்டா. அப்போ ஒரு பாம்பை குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் குடிச்சு பார்த்து வர்றேன். எல்லாம் நான் சொன்ன மாதிரி பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் பாயசம், இப்ப பாவக்காய் சாம்பார் போயிட்டே இருக்கு. சீதாபதி வேகம் வரும். எனக்கு வல்லாத விசுக்கணும். சீதா பாதி நான் முழுசாவே வந்திருக்கிறேன். போடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் 2 கவரம் கூடவே உள்ள போகும். சந்திரா, சந்திரா என்ன இது? கூட்டானல்ல விஷமானு. இயாள் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு ശ്രമിക്കാണ്. பாவக்கான கீதாவுக்கு உயிர். இவ பேயா அலறாளே. எடோ சீதா விதி. என்னமாச்சு? பாவி, ஆவக்காய் அள்ளி போட்டு. பாவக்காய் சொல்ல மாட்டேன் நீ. பாவக்காய் அள்ளி போட்டு என் பொண்ணு சாப்பாட்டுல மண்ணாய் போட்டுட்டியே. பாவக்காய் சாப்பிடுறது என்ன தப்பு? உடம்புக்கு நல்லது. வாய் மூடு. என் பொண்ணுக்கு பாவக்காய் பிடிக்காது. இதை விட சுரளி விதை அரைச்சு குடிச்சாலும் குடிப்பா. அரளி விதை. அரளி விதை. நீ யாருக்கு எடுத்து சாம்பார் வச்ச பாவக்கா? சாவு சார் வைக்க சொன்னாரு. ஏதோ செக்ரட்டரி, இது உன் வீடா என் வீடா? சமையல்ல வலையிட நீ யாரு? புரியுதா? தலையிட. உன் தலையை கிண்டிடுவேன். என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம நீ எப்படி சொல்லலாம்? மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்கன்னா விட்டுடுவேனா? அவ்வளவு பாவக்காய் சாம்பாரை நீ தான் சாப்பிடணும். நல்ல ஆளு சார் நீங்க. இந்த பாவக்காய் பாலிடிக்ஸ்ல என்ன மாட்ட விட்டீங்க? பேசாம இந்த வேலையை விட்டுட்டு எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போயிட போறேன். சிலோனுக்கு போயிட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொத்திக்கிச்சு. அப்ப நான் வரட்டுமா? யாருக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சா? இந்த ஆட்டோயா? ஏவா குஞ்சுவா ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டா. நீ சுமாரியா? அவ ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வலிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா இருந்தாலே? இருந்தாலும் இல்ல, பெருச்சாலும் இல்ல, மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா, நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன்பா கேக்குறேன்? பாவக்காய் சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? பாபா 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 யோ, இவ தலையில கைய வையா. 5 நிமிஷத்துல இவளை நான் ஒழுவழுன்னு பாக்கணும். ஏமா குத்து. சுமாரியா? அவ வாந்தி எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம்.
அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கியா நீ? அப்போ நான் வரட்டா? இருந்து சாப்பிட்டு போய சிச்சி, காலங்காத்தா யார் முகத்துக்கு மூச்சுன்னு தெரியல. முதல் போனியே செவத்து போச்சு. சீப்பா அடியே, உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி. இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் மத்த இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல படிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன். நீ போ. யோ, இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே. சாராத்துக்கு என்னையா பண்ணுவ? இந்தா 2 ரூபாய் வச்சுக்க. ஐயா அம்மா எங்க காணோம்? படுக்கறையில ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பலத்த சண்டை. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயா அவரோட டெய்லி கோட்டாவுல ஒரு சிகரெட்டை கூட குடிச்சிட்டாராம். அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு. பனைவனே இப்படி தனியா இருக்கணும். ஐயாவோட தங்கச்சி ரூம்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? சூடா ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு காசு போட்டுவாங்க. என்னப்பா ஜாகு, என்ன செஞ்சிட்டு இருக்க? டோரு நாவலெல்லாம் ஒரே தூசி. நேத்துக்கே துடைக்க சொன்னேன், யாரும் துடைக்கல சார். என்னப்பா அது? அந்த வேலையெல்லாம் வேலைக்காரங்க செஞ்சுட்டு போறாங்க. யூ ஆர் மை பர்சனல் அசிஸ்டன்ட். என் வேலையை கவனிச்சா போதும். வேலையில உயர்ந்தது தாழ்ந்தது நான் வித்தியாசம் பாக்குறது சார். எல்லா வேலையும் செய்யணும். தட் இஸ் மை பாலிசி. தட்ஸ் a good policy. பாலிசின்னு நினைவுக்கு வருது. என் தங்கச்சிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆடிட்டர் உடனே வர சொல்லு. இந்த பொண்ணு மேல 10 லட்சம் ரூபாய்க்கு? ஆமா, ஏன்? பார்த்துட்டு செய்யலாம். எதை பார்த்துட்டு? முதுக பார்த்துட்டு. என்னையா உளற? ஜோசியில பார்த்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. அவரை வர சொல்லு போ. அவர் தன் பொண்டாட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க படாத பாடுபடுறாரு. அது தெரிஞ்சா நான் இங்க வந்தேன். முதுகுல அந்த எச்சத்தை மட்டும் பாத்துருந்தா இந்த வீட்டையே 2 ஆக்கி இருப்பான். எச்சம் இல்ல, சொச்சம், மச்சம். எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாருங்க, என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஆர்வத்தினாலேயோ என்னை இங்க அழிச்சிட்டு வந்தீங்க. அவர் நடத்தின அத்தனை சோதனைகளிலும் என்னை ஜெயிக்க வச்சு இன்னொருத்தின அவரை நம்ப வச்சீங்க. ஆனா எந்த நிமிஷம் அவர் அந்த பட்சத்தை பாக்குறாரோ அப்பவே உங்க முயற்சிகள் அத்தனையும் வீணாயிடும். கீதா, உன் புருஷன் மோதிரத்தை வித்து பணத்தை எங்க எடுத்து போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை ஃபாலோ பண்ணேன். அங்க நீயும் அவனும் பேசுறத கேட்க நிறுத்துச்சு. ஒரு நல்ல கணவனும் ஒரு நல்ல மனைவியும் சந்தர்ப்ப சூழ்நிலை தெரிஞ்சிருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் போனப்புறம் உன்கிட்ட உன் கதையை கேட்டு நான் கழிச்சு வந்தேன். கீதா, உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க கூட நான் தயாரா இருக்கேன். முன்பின் தெரியாத என் மேல இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறத பார்க்கும்போது எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா நான் இதைத்தான் செய்வேன். ஜெயசிவன் சார், உங்க முயற்சிகளை பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு நம்பிக்கை வளருது. அது வளர்ந்தா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்பிக்கைமா. ஏதோ சமையலு நீ குறுக்க பேசாரு. உங்களோட புஷ்ப பாரத்தை எடுத்து வச்சு வாங்க. சாமி, நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அதே அதே. நான் ஜவ்வாத சுவாமிகள். ஜவ்வாத சாமிங்கிறீங்க? கிட்ட வந்தா கெட்ட வர அடிக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னப்பா இது வேஷம்? இது வேஷம் இல்லப்பா. இளமையிலே எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் விரக்தியும் தான் இந்த சின்ன வயசுல இந்த துறவரத்துக்கு தூண்டி விட்டுடுச்சு. நீ காலித்தனமா ஊரை சுத்தாம இருந்திருந்தா உன்னைய சிங்கப்பூர் கழிச்சுட்டு போய் ஒழுங்கா முன்னு கொண்டு வந்திருப்பேன். கசப்பான என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. எதிர்காலத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும், உதவி செய்யணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐடியா வந்தாச்சு. என்னங்க நாம நடத்துற இந்த நாடகத்துல என் மச்சான் ரவிக்கும் நான் பங்கு கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? இவன் தான் சந்திராவுக்கு முறை மாப்பிள. ஆலப்புழன்னு வந்திருக்கான். 7 வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? முறை மாப்பிளையே வந்தாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம் தெரிஞ்ச உடனே யாவுக்கு மச்சத்தை பாக்குற ஐடியா விட்டுருவான். கண்டிப்பா இது தன் மனைவி இல்ல வேறொரு பொண்ணு தான் முடிவுக்கே வந்துருவான். ஐயோ ஐயோ, என்னையும் ஒரு பொண்ணையும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. சன்னியாசத்துக்கு போற என்ன சம்சாரி ஆக்கிடாதீங்க அத்தா. ரவி,
ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக இவ புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் மனசை மாத்தி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நான் உங்க நாடகம் நடத்திட்டு இருக்கோம். நீ சன்னியாசிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சுட்டு போப்பா. எப்பேற்பட்ட நல்ல காரியம், என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். இவனை முதல்ல மாத்துங்க. என்ன பண்ண போறீங்க? சாவியில இருந்தா கல்யாண மாப்பிள்ளைன்னு எவன் நம்புவான்? அதனாலதான் உங்க தொடைய மாத்த போறேன். உடைய மாத்த போறேன் சாமி. அப்படியா?